Hi friends, இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான டோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணனும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு பால் தேவை. 1/2 கப் பால், அதாவது 120 ml பால் வந்து மிதமான சூட்டில் 100 to 105 ஃபாரன்ஹீட் டிகிரியில் இருக்கணும். அதோட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஈஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம அடுத்து மாவு பிசையலாம். பாருங்கள், இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆன உடனே அடுத்து நம்ம மாவு பிசைய ரெடி ஆகலாம். இதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ மாவு, அதாவது 2 கப் மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவு 1/4 கிலோ. அதுக்கு வந்துட்டு சர்க்கரை 50 கிராம், சுகர், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வரும் ஆல்மோஸ்ட்டு. அப்புறம் 25 கிராம் பட்டர். இந்த பட்டர் வந்து இந்த அளவுக்கு, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிசையும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலந்து வச்சுருந்த ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்டு கரெக்டான அளவு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே இது ஃபுல்லாக கூட கொட்டிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சாலும் பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க அந்த பட்டர், சால்ட்டு, சுகரு எல்லாம் கரையணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் நல்லா ஒட்டும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. எனக்கு தேவைப்படலை பிசைய சொல்ல. நீங்கள் கரெக்டான அளவு நீங்கள் மில்க் போட்டிருந்தீங்கனால உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு 5 to 10 minutes போல் நீங்கள் பிசைஞ்சிட்ருக்கணும். இந்த மாதிரி 5 to 10 minutes பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்துடும். வந்த உடனே ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பேஷனில் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கோசம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வந்து மேலே கவர் பண்ணணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி வெட் கிளாத் எடுத்து மேலே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டக்கப்புறம் ஒரு வார்ம் ஏரியாவில் இதை வந்துட்டு ஒரு 1.5 hours to 2 hours ஒரு வார்ம் ஹவரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் திறந்து பார்க்காம அப்படியே விட்டுருங்க. இப்போ இது ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா டபுள் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு டிஷ்ஷும் கொடுக்கலாம். டிஷ்ஷும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிக்கலாம். இதை ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு சப்பாத்தி உருட்டுறத கட்டை வச்சு பொறுமையாக லைட்டாக உருட்டுங்க. ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபெர்மெண்டேட் ஆனதால் ரொம்ப ஹார்டாக உருட்டிடாதீங்க. ரொம்ப சாஃப்டாக உருட்டுங்க. ரொம்ப தடியாகவும் உருட்டக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் உருட்டக்கூடாது. எந்த அளவுக்கு உருட்டணுன்றது ஈக்குவலாக ஒரே சைஸில் உருட்டுங்க. இந்த சைஸில் உருட்டணும் கரெக்டாக. ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல். அடுத்து நம்ம டோனட்டை மோல்டு பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் மூடியும் ஒரு குட்டி சைஸ் கேப்பும் எடுத்துருக்கிறேன், வாட்டர் பாட்டில் கேப்பும். நீங்கள் இல்லைனா நீங்கள் டோனட் மோல்டும் விற்கிது, தனியாக வாங்கிக்கலாம். இப்போ பெரிய மோல்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அமுக்கிட்டு அது மோல்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன மோல்டை வச்சு அமுக்கி எடுத்துகிட்டு மூடியை வச்சு அதுக்கு எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு டோனட் மாதிரி அந்த ஷேப் வந்துடும். அதை எடுத்து தனியாக ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற கேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எவ்வளோ கேப் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அதேமாதிரி பண்ணணும். அதேமாதிரி பண்ணலாம். கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு அந்த பெரிய ரவுண்டு வந்துருச்சு. வந்த உடனே அடுத்து வந்துட்டு இந்த சின்ன ரவுண்டு எடுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக அந்த டோனட் ஷேப் வந்துடும். வந்த உடனே நீங்கள் வந்துட்டு அந்த பெரிய ரவுண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குட்டி ரவுண்டை கூட எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த குட்டி ரவுண்டு வச்சுட்டு நீங்கள் சினமன் ரோல் பண்ணலாம். நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் அது எப்படின்றத. இந்த மாதிரி தான் மிச்சம் இருக்கிற மாவு மறுபடியும் நீங்கள் பிசைஞ்சு மறுபடியும் நான் இப்போ பண்ண மாதிரியே மறுபடியும் அதே ப்ரொசீஜரை மறுபடியும் ரிப்ளை பண்ணுங்கள். அதில் மொத்தமாக எனக்கு வந்துட்டு இந்த 1/4 கிலோ மாவுக்கு எனக்கு வந்துட்டு 9 டோனட் வரும் வழக்கமாக. இன்றைக்கி அதுதான் எனக்கு 9 டோனட் வந்திருக்கு டோட்டலாக. இதை வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour வந்து வெட் கிளாத்தில் வந்து கவர் பண்ணி வைக்கணும். மறுபடியும் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெர்மெண்டேட் ஆகி நல்லா கொஞ்சம் உப்பி வரும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா உப்பி வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஆயிலில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 1/4 வாசி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டக்கப்புறம் டோ எடுத்து பொறுமையாக அதில் அப்படியே ட்ரா பண்ணுங்கள்.
நீங்கள் நான் வந்து 3 டோ போடுறேன் ஒரு இதுக்கு. நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேனுக்கு எந்த சைஸ் எவ்வளோ பற்றுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஆற வச்சக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை சாக்லேட் சாஸில் நம்ம டிப் பண்ணணும். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுக்கோங்க. வச்சோடனே செட் ஆகிடும். அது இந்த சாக்லேட் சாஸ் எப்படி செய்யணுன்றதை மேலே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஹோம்மேட் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் இந்த சாக்லேட் சாஸ் எப்படி செய்யணுன்றதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது ஐடியா கிடைக்கும் இது எப்படி வரணும்னு. மேலே வந்துட்டு அந்த சாஸையும் நான் ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு டிப்பில் கட் பண்ணி அப்படியே அழகாக டெக்கரேஷன் மேலே போட்டிருக்கேன். அது வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டுக்கு வந்து பிளாக்கும், பிளாக் சாக்லேட்டுக்கு வந்துட்டு ஒயிட்டும், ப்ரௌன் சாக்லேட்டுக்கு ஒயிட்டும் போட்டிருக்கேன் மாற்றி மாற்றி. பார்க்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த மாதிரி போடும்போது. இப்போ அடுத்துட்டு வந்துட்டு நம்ம பால்ஸ் மாதிரி ரவுண்டாக பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம இப்போது சீசனிங் பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம ஃப்ளேவர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் சுகரையும் கார்டமன் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, பட்டைத்தூள், அது 1 ஸ்பூன் சுகருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பட்டைத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பால்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நடுவில் கட் பண்ணி எடுத்தது அதில் லைட்டாக தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சின்னமன் ரோல் பால்ஸ் ரெடி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மோஸ்ட்லி குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் நல்லா பிடிக்கும், அழகாக ஃபிங்கர் ஃபுட் மாதிரி. இதுக்கு நீங்கள் டைரி மில்க் சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் பாலில் 2 ஸ்பூன் வந்து ஐசிங் சுகர் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே அது மாதிரியே கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சினமன் ரோல் பண்ணோம் பார்த்தீங்களா, சுகர் அண்ட் சினமன் போட்டு அந்த மாதிரியும் போட்டு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்ட்ராபெரி சாஸ் கூட மேலே ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஊற்றி இதை டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம டோனட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு டோனட் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு இது வந்து பிளாக் காஃபியோடு வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவர் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.